மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் நடத்திய மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வு ஏராளமானோர் பங்கேற்று நோன்பு திறந்தனர். 5 வருடங்களாக இஃப்தார் நிகழ்வு நடத்தி இஸ்லாமியர்களுக்கு விருந்து வைக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் மீனா அன்புநிதி. உலகின் தொன்மையான நகரம் மதுரை. மதுரை வரலாற்று சிறப்பு பெற்ற நகரம். மணக்கும் மல்லிகை, கோவில் நகரம், உணவு நகரம் என பல்வேறு வரலாற்று சிறப்புடைய மாமதுரை. இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என பல மதங்களை பின்பற்றுவோர் சகோதரர்களாக மாமன் மச்சான் என பல்வேறு விழாக்களில் ஒன்றிணைந்து உலகையே வியந்து பார்க்கும் வகையில் மத நல்லிணக்கம் பேணுவதும் மாமதுரைதான். குறிப்பாக உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா, அழகராற்றில் இறங்கும் வைபவ நிகழ்வுகள், சித்திரை மாதத்தில் நடைபெறும் பல லட்சம் பக்தர்கள் மதுரைக்கு வருவார்கள். அவர்களை வழி நெடுகிலும் வரவேற்று உணவு, தண்ணீர், மோர் உள்ளிட்டவற்றை சகோதரத்துவத்துடன் அழைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆங்காங்கே முகாமிட்டு கொடுப்பார்கள். மதுரையை மையமிட்டு பலர் மதவாத செயல்களில் ஈடுபட்டாலும் கடந்த வருடம் உலகே போற்றக்கூடிய வகையில் மீனாட்சியம்மன் சித்திரை திருவிழாவில் அம்மனுக்கு போர்த்திய சால்வைகளை நீர்மோர் வழங்கிய இஸ்லாமியர்களுக்கு போர்த்தி கௌரவித்தது. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா சந்தனக்குடு நிகழ்வில் ஏராளமான இந்து சகோதரர்கள் சந்தனக்குடுவை வரவேற்று வணங்கியது. உலக புகழ்பெற்ற தெற்குவாசல் கிறிஸ்தவ பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் அன்று ஏராளமான இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்திய செயல்கள் சகோதரத்துவத்தை நிலை நிறுத்தும் மதுரை மக்களை உலகே போற்றியது. தற்போது இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு காலம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதிலும் பள்ளிவாசல்களில் காய்ச்சப்படும் நோன்பு கஞ்சியை அனைத்து மத மக்களும் வாங்கி பருகி வருகின்றனர். மேலும் தங்களது சகோதரர்களோடு இணைந்து மற்ற மத சகோதரர்களும் நோன்பு திறக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகின்றனர். இந்த நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் மீனா அன்புநிதி குடும்பத்தார்கள் மதுரையில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள் நோன்பு திறக்கும் நிகழ்வை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். தனது சொந்த பணத்தில் முழு செலவையும் ஏற்று 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகளுடன் நோன்பு திறக்கும் நிகழ்வை நடத்தி வருகிறார். மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் இருந்து கொண்டு தங்களது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலை நிறுத்தும் வகையில் நோன்பு திறக்கும் நிகழ்வை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். சமூக நல்லிணக்கத்தை பேணும் இந்த செயல் மதுரை மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் வெகுவான பாராட்டுகளை பெற்று வருகிறது.